ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம டேஸ்டியான கிரீமியான ஒரு டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா கிரீமியா சூப்பரா இருக்குல்ல. இது வந்துட்டு நம்ம எப்படி கடையில வாங்குவோமோ அதே மாதிரி பிராண்டட் ஐஸ்கிரீம் மாதிரியே சூப்பரா இருக்கும். இந்த சூப்பரான ஐஸ்கிரீம் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அதோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல வந்து 1/4 லிட்டர் பால், 1 கப் பால், இது 250 ml இந்த பால் இதுல ஊத்திடலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, இது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் சர்க்கரை சேர்த்திக்கலாம். அதுல இது கூட ஒரு 1/4 கப் பால் பவுடர் சேர்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான கிரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாம ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பால் இன்னும் காய்ச்சல, பச்சை பால் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம அடுப்புல வைக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம கலக்கின இந்த பாலை வந்துட்டு அடுப்புல வச்சு நம்ம காய்ச்சிக்கலாம். கைவிடாம இந்த மாதிரி கிளறிக்கணும். ஏன்னா நம்ம இதுல கார்ன்ஃபிளவர் எல்லாம் சேர்த்திருக்கோம்ல, அடியில பிடிச்சிரும். அதனால இந்த மாதிரி கைவிடாம கிளறிக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப அதிகமா வைக்க வேணாம், ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சதுமே இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா கைவிடாம கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே வந்து பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம இதுல பால் பவுடர் சேர்த்திருக்கோம், கார்ன்ஃபிளவர் சேர்த்திருக்கோம். அதனால ஒரு 3-4 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிச்சா போதும். இங்க பாருங்க திக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சில நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நாம இன்னைக்கு வந்துட்டு இந்த விப்டு டாப்பிங் பவுடர் தான் யூஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி இது வச்சு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கோம். இன்னைக்கும் இதே தான் யூஸ் பண்ண போறோம் நம்ம. நீங்க இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா விப்பிங் கிரீம் இருக்குல்ல, அந்த கிரீம் வந்துட்டு 1 கப் விட்டு நீங்க வந்துட்டு பீட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட எது அவைலபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு விப்பிங் பவுடர் போட போறேன். இது வந்து 50 கிராம் பேக்கெட். இந்த பேக்கெட் ஃபுல்லுமே நம்ம இதுல போட்டுடலாம். எந்த பவுடர் வாங்குறீங்களோ அதுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குதோ அதுபடி நீங்க வந்துட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது கூட நான் வந்துட்டு ஒரு 125 ml பால் விடுறேன். இது வந்துட்டு 1/2 கப் பால். இதே இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சோ நம்ம வந்துட்டு பீட் பண்ணிக்க போறோம். நான் இன்னைக்கு இதை யூஸ் பண்ணி தான் பீட் பண்ண போறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சும் நீங்க வந்துட்டு பீட் பண்ணலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். 3 to 4 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் தான் நம்ம பீட் பண்ணிருப்போம். அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கிரீமி ஆயிடுச்சு. இதை இன்னும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்க, ஒரு 2 நிமிஷம் தான் நான் பீட் பண்ணிருப்பேன். இப்பயே வந்துட்டு நல்லா பீட் ஆயிடுச்சு. இது வந்துட்டு விப்பிங் கிரீமை விட நீங்க பீட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்ககிட்ட வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி பவுடர் வச்சு யூஸ் பண்ணுங்க. கேக்குக்காகட்டும் ஐஸ்கிரீமுக்காகட்டும் ரொம்பவே ஈஸி. இது ஈஸியா ஆன்லைன்லயே கிடைக்குது. நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். இது பாருங்க, நம்மளோட கிரீம் வந்துட்டு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு லைட்டா இனிப்பு இருக்கும், ஆனா ஐஸ்கிரீமுக்கு அது பத்தாது. அதனால நம்ம இதுல வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்திக்கலாம். நம்ம டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம் செய்ய போறோம். அதுக்காக இதுல வந்துட்டு நம்ம மிக்ஸ் ஃப்ரூட் எசன்ஸ் சேர்த்திக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. உங்ககிட்ட மிக்ஸ் ஃப்ரூட் எசன்ஸ் இல்லைன்னா நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட் எசன்ஸ் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் எது வேணுமோ சேர்த்திக்கலாம். இன்னைக்கு ஃப்ரூட் எசன்ஸ் சேர்த்துறேன். இந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதுல இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து நம்ம ஐஸ்கிரீம் தானே செய்ய போறோம். இதுக்கு வந்துட்டு ரொம்ப நீங்க ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு இது பீட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஓரளவுக்கு சாஃப்ட் பீக்ஸ் வர அளவுக்கு வந்துச்சுன்னா கூட போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இதையும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க இதுவும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இது கூட நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருக்கோம்ல இந்த பால் எல்லாம் சேர்த்து இப்ப இந்த மிக்சரை வந்துட்டு இதுக்குள்ள ஊத்திக்கலாம். இது வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி வடிகட்டி அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. இப்ப இது கூடவே நான் வந்துட்டு எல்லா கலர் டூட்டி ஃப்ரூட்டியும் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு. இதையும் இதுல சேர்த்திக்கலாம். இது உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நம்ம கடைசியில கார்னிஷ் பண்றதுக்கும் கொஞ்சம் போடுவோம். தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்ப இதுக்கு கொஞ்சமா நம்ம கலர் என்ஹான்ஸ் பண்றதுக்காக நான் ஆரஞ்சு கலர் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஆரஞ்சு ரெட் கலர் தண்ணியில கலச்சு வச்சிருக்கேன். இப்ப இதை வந்துட்டு கொஞ்சமா இதுல சேர்த்திக்கலாம். இது டோட்டலி ஆப்ஷனல், நீங்க வெள்ளையா வேணாலும் வச்சுக்கலாம். இல்ல கலர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா கொஞ்சமா கலர் சேர்த்திக்கோங்க. பொதுவா வெளியில மார்க்கெட்ல கிடைக்கிற
டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு ஷேட்ல தானே இருக்கும், அதனால நான் இது வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துறேன். இது லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக இன்னொரு வாட்டி நம்ம இந்த பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம், எல்லா பக்கமும் ஈவனா மிக்ஸ் ஆகிறதுக்காக. டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம் மிக்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஐஸ்கிரீம் டப்பா தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை போட்டுடலாம். மேலையும் நம்ம லைட்டா வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி தூவி விட்டுறலாம். நான் ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து மேல கார்னிஷ்க்கும் போடலாம். மேல பார்க்க அழகா இருக்கும், அதுக்காக நம்ம மேல கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்குள்ளவே 1 லிட்டர் அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஐஸ்கிரீம். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா மூடி ஃப்ரீசர்ல வந்துட்டு நம்ம செட் பண்ண போறோம். மினிமம் ஒரு 10 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் நீங்க இதை வந்துட்டு ஃப்ரீசர்ல செட் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் வந்துட்டு எவ்வளவு லோவா வைக்க முடியுமோ அவ்வளவு லோவா வச்சுக்கோங்க. அதாவது சில்னஸ் அதிகமா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரீசர்ல வச்சு செட் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ நம்மளோட ஐஸ்கிரீமை ஓவர் நைட் வச்சு நம்ம வெளில எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதை பாருங்க, சூப்பரா செட் ஆயிடுச்சு நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம். இப்போ இதை நம்ம ஸ்கூப் அவுட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா அதோட டெக்ஸ்சர் பார்க்கும்போதே தெரியுதுல உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்ட்டு. இப்போ இதுக்கு மேல நம்ம வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமா போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் அதோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video, viewers. Bye bye.